இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, துலா ராசிக்காரங்களோட திருமண வாழ்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜோதிட சாஸ்திரத்தில் 7வது ராசியான துலாம் சுக்கிரனின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டதாகும். சுக்கிரன் என்பவர் காதல், அழகு, கலை மற்றும் களத்திற்கு காரகாரன் ஆவார். தராசு சின்னத்தை கொண்ட இந்த ராசியினர் தங்கள் வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்திலும் சமநிலையை விரும்புவார்கள். துலாம் ராசியினரின் திருமண வாழ்க்கை மற்றும் குடும்ப உறவு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். துலாம் ராசியினருக்கு இயல்பாகவே உறவுகளின் மீதும் திருமணத்தின் மீதும் அதிக ஈடுபாடு இருக்கும். தனிமையை விட ஒரு துணையுடன் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்வதையே இவர்கள் அதிகம் விரும்புவார்கள். காதல் மற்றும் ரொமான்ஸ் இவர்களிடம் இரத்தத்தில் ஊறிய ஒரு விஷயம். திருமணத்திற்கு பிறகும் தங்கள் துணையிடம் காதலை வெளிப்படுத்துவதில் இவர்கள் சளைக்க மாட்டார்கள். திருமண வாழ்வில் சண்டை சச்சரவுகள் இவர்கள் அறவே விரும்ப மாட்டார்கள். ஒரு பிரச்சனை வந்தால் வாதாடி வெற்றி பெறுவதை விட விட்டு கொடுத்து சமாதானமாக செல்வதை அதிகம் விரும்புவார்கள். வீட்டை நேர்த்தியாகவும் கலைநயத்துடனும் வைத்துக் கொள்வதில் ஆர்வம் காட்டுவார்கள். துணையுடன் இணைந்து பயணம் செய்வது, நல்ல உணவகங்களுக்கு செல்வது, கலையை ரசிப்பது போன்றவற்றில் அதிகம் நேரம் செலவிடுவார்கள். துணையிடம் அன்பாக பேசி காரியம் சாதிப்பதில் இவர்கள் வல்லவர்கள். கடினமான சூழ்நிலையிலும் தங்களின் மென்மையான அணுகுமுறையால் துணையின் கோபத்தை தணித்து விடுவார்கள். துலாம் ராசிக்கு 7ஆம் வீடான களத்திரஸ்தானத்தில் மேசராசி அமைகிறது. மேசராசியின் அதிபதி செவ்வாய் ஆவார். துலாம் ராசியினர் அமைதியையும் சமரசத்தையும் விரும்புவார்கள். ஆனால் இவர்களுக்கு அமையும் வாழ்க்கை துணை மிகவும் சுறுசுறுப்பானவும் தைரியமான, சில நேரங்களில் கோபப்படக்கூடிய மற்றும் எதையும் வெளிப்படையாக பேசக்கூடிய நபராக இருப்பார்கள். துலாம் ராசியினருக்கு முடிவெடுப்பதில் எப்போதும் ஒரு தயக்கம் இருக்கும். இவர்களின் இந்த குறையை வேகமாக முடிவுகளை எடுக்கும் இவர்களின் வாழ்க்கை துணை சரியாக ஈடுகட்டுவார். துலாம் ராசியின் திருமண வாழ்வில் ஏற்படும் சவால்கள். சண்டை வந்துவிடக்கூடாது என்ற ஒரு காரணத்துக்காக துலாம் ராசியினர் தங்கள் கோபத்தையும் அதிருப்தியையும் மனதிற்குள்ளேயே பூட்டி வைப்பார்கள். இது பல நாட்கள் சேர்த்து பின்னர் ஒரு நாள் பெரிய வெடிப்பாக மாற வாய்ப்புள்ளது. குடும்ப அமைதிக்காக தங்கள் சொந்த விருப்பங்களையும் ஆசைகளையும் அதிகமாக தியாகம் செய்வார்கள். ஒரு கட்டத்தில் எனக்காக யாரும் இல்லை என்று விரக்தி இவர்களுக்கு ஏறலாம். இவர்கள் இயல்பாக அனைவரிடம் சிரித்து நட்பாக பேசக்கூடியவர்கள். சில நேரங்களில் இவர்களின் இந்த அதீத நட்பு அணுகுமுறை இவர்களின் துணையால் தவறாக புரிந்து கொள்ளப்படலாம். திருமண பொருத்தம் மற்றும் ராசி பொருத்தம் எப்படி இருக்குன்னா, மிதுனம், கும்பம் இரண்டுமே காற்று ராசி என்பதால் இதுக்கு ஒத்துப்போகும். துலாம் ராசிக்கு நட்பான பொருத்தம்னா சிம்மம், தனுசு. சவாலான பொருத்தம்னா கடகம், மகரம். இவர்களுக்கு திருமணம் பட்சத்தில் இருவருக்கும் இடையே அதிக விட்டு கொடுத்தல் தேவைப்படும். வெற்றிகரமான திருமண வாழ்க்கை நடக்க மனக்கசப்பாக இருந்தால் அதை சரியான முறையில் சரியான நேரத்தில் துணையிடம் பக்குவமாக தெரிவிக்க பழக வேண்டும். அமைதிக்காக பிரச்சனைகளை தள்ளிப்படக்கூடாது. குடும்பத்திற்காக விட்டு கொடுப்பது நல்ல குணமே என்றாலும் உங்களுக்கான தனிப்பட்ட விருப்பங்களையும் லட்சியங்களையும் சமமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். விசேஷமானாலும் சரி, பெரிய முடிவுகளானாலும் சரி, குழப்பம் அடையாமல் துணையுடன் அமர்ந்து விவாதித்து ஒரு நிலையான முடிவை எடுக்க பழக வேண்டும். சுருக்கமாக சொன்னால், துலாம் ராசியினரின் திருமண வாழ்க்கை ஒரு அழகிய கவிதை போல அமையக்கூடியது. சிறிய மனக்குழப்பங்களை, தயக்கங்கள் மட்டும் தவிர்த்துவிட்டால் இவர்கள் போன்ற ஒரு சிறந்த வாழ்க்கை துணை கிடைப்பது அரிது. நன்றி.